அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆஞ்சநேயனைப் போல் மாருதனைப் போல் எங்கே இருந்தாலும் எந்த வேலையை செய்தாலும் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா என்ற நாமத்தை என்றும் மறவாதீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். இன்று ஒரு பிரச்சனை என்றால் அடுத்த நாள் மற்றும் ஒரு பிரச்சனை, அதற்கு மறுநாள் மற்றும் ஒரு பிரச்சனை. நாம் புனித நாமங்களை நினைக்காவிட்டால் தினசரி தோன்றும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதால் ஏமாற்றமடைந்து மனம் ஒடிந்து உள்ளத்தளவில் நோயாளிகள் ஆகிறோம். எனவே இந்த பிச்சைக்காரன் புனித ராம நாமத்தை மறக்காமல் இருக்கும் பிச்சையை உங்கள் அனைவரிடமும் கேட்கிறான். சிவனுடைய நாம உச்சரிப்பு சிலருக்கு பிடித்திருக்கலாம், அதுவும் இணையான நன்மை பயக்கக்கூடியது. கணபதி நாமத்தை உச்சரிப்பவர்கள் இருக்கலாம், அதுவும் மிக நன்று. எந்த உருவத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள், எந்த நாமத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு எது வேண்டுமோ அதை கொடுங்கள். இறைவனை ஒரு காலம் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் முழுவதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இறைவனின் புனித நாமத்தை நாம் தியானம் செய்யும் வரை நம்முடைய மனம் மிகவும் தைரியமாக நலத்துடன் இருக்கும். இருந்தும் பிரச்சனைகள் தாக்குதல் சிறிதளவு இருக்கவே செய்யும். இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை பிரச்சனைகள் தாக்கும் அளவிற்கு இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு பகவான் நாமத்தை சொல்லுபவர்களை தாக்காது. உணவு கொடுங்கள், ஆடைகள் கொடுங்கள். இந்த பிச்சைக்காரன் பாட்டை படியுங்கள். வீடு கட்டி கொடுங்கள், வீடு வாங்கி கொடுங்கள், ஒரு குடில் கொடுங்கள், இதை கொடுங்கள், அதை கொடுங்கள், இன்னும் நிறைய விதவிதமாக கொடுங்கள் என்று பகவான் உங்களிடம் எப்பவும் பிச்சை எடுக்கிறார். இறைவனுடைய நாமத்தை மறக்காமல் இருக்கும் இந்த பிச்சையையும் உங்களிடம் பிச்சையாய் கேட்கிறான். இந்த பிச்சைக்காரன் கேட்பதையெல்லாம் கொடுத்தே பழக்கப்பட்ட நீங்கள் இந்த பிச்சையையும் இந்த பிச்சைக்காரனுக்கு இட வேண்டும். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இறைவனின் நாமம் அளவிட முடியாத உதவிகளையும் இப்பவும் எப்பவும் செய்து வருகிறது. நீங்கள் கபீர், துளசி, சூர், அப்பர் சுவாமி, மாணிக்கவாசக சுவாமியை படித்திருக்கலாம். அவர்கள் நமச்சிவாய மந்திரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அதை மறக்க வேண்டாம். இது உங்களின் இதயம், இது உங்களின் ஆன்மா. ஓம் நமச்சிவாய மந்திரமாக இருக்கலாம், அல்லது ஓம் நமோ நாராயணா மந்திரமாக இருக்கலாம், ராமா, சிவா அல்லது கிருஷ்ணா மந்திரமாக இருக்கலாம். எந்த உருவமாகவும் இருக்கலாம், எந்த நாமமாகவும் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. எல்லாம் ஒன்றே. உங்களுக்கு உகந்த ஏதாவது ஒரு உருவத்தை பற்றி கொண்டு ஒரு நாமத்தை தேர்ந்தெடுத்து இறைவனை மறவாதிருங்கள். கொட்டும் மலையில் குடையை பிடித்து கொண்டு தொழிற்சாலைக்கு போய், வயல்வெளிக்கு போய், சந்தைக்கு போய் வருவது. நம்மை சுற்றி பிரச்சனைகள் என்னும் மலை தொடர்ந்து கொட்டினாலும் நாம் இறைவனின் நாமம் என்னும் குடையை பிடித்து கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இறைவனின் நாமத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு இந்த உலக காரியங்களை செய்து பாருங்கள். இந்த பிச்சைக்காரன் பிச்சையாக கேட்பதையெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்கள். இறைவனுடைய நாமத்தை மறக்கக்கூடாது என்று கேட்கும் இந்த பிச்சையையும் தட்டி கழிக்காமல் தவறாது தர வேண்டும். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அப்பாவின் பகவானின் ஆசிகளை வேண்டி இந்த பிச்சைக்காரன் பிரார்த்திக்கிறான். என்னுடைய பிரபு ராமன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறார், அருணாச்சலேஸ்வரர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த நாமம் என்பது எனக்கு முக்கியமில்லை. உங்கள் அனைவருக்கும் அப்பாவின் பரிபூர்ண ஆசிகள். ஜெய் பகவான் யோகிராம் சரத்குமார். என்றுமே நாமத்தை நாம் மறவாமல் இருந்து நம்மால் முடிந்தளவு மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் தினந்தோறும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சொல்லி பாருங்கள். வீட்டிலேயும் சொல்லலாம். அப்பொழுது நமக்கு நாமம் சித்தியாகும், நாம் நினைத்தது நடக்கும், நம் பிரச்சனைகள் தீரும். எல்லாம் பகவான் செயல். இங்கு வரும் மக்கள் அனைவரையும் பார்த்து அருகில் கூப்பிட்டு பேசி பழகுவது என்பது பிச்சைக்காரனின் வேலை. பிச்சைக்காரன் என்பது பகவானைத்தான் குறிக்கிறது. இவனுடைய முழு நேர வேலை மிகவும் ரகசியமானது, பிரபஞ்ச அளவில் நடைபெறுகிறது, யாரும் அறியாமலேயே செய்யப்படுகிறதுங்க. யோகிராம் சுரத்குமார் எங்கிருக்கிறார் என்று அன்பர்கள் ஒருமுறை பகவானை பார்த்து காட்டார்களாம். அவர் இதிலிருந்து அதுவரை மட்டுமே இருப்பதாக நினைக்கிறார்கள். யோகிராம் சுரத்குமார் இங்கு அங்கு எங்கும் இருக்கிறார். அவர் உங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறார். நீங்கள் அனைவரும் அவரிடத்தில் இருக்கிறார்கள். பகவான் இல்லாத இடமே இல்லை.
எல்லோரிடம் அன்பு வையுங்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன் என்று பகவான் கூறுகிறார். தந்தையிடம் அன்பு வையுங்கள். அது தானாகவே எல்லோரிடம் அன்பாய் மலர்ந்துவிடும். எல்லாம் இறைவன்பால் நாம் செலுத்தும் அன்பே ஆகும். எல்லா நாமங்களும் எல்லா வடிவங்களும் என் தந்தையினுடையதே. அகண்டமான என் தந்தை எல்லா வடிவங்களுமாய் ஆகியிருக்கிறார். சமுத்திரத்தின் அலைகள் போல, தங்கத்தில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் போல ஸ்ரீ ரமண பகவான், சுவாமி ராமதாசர், ஸ்ரீர் அரவிந்தர், காஞ்சி பரமாச்சாரியார் போன்ற பெரும் ஞானிகளும் முற்காலத்து ரிஷிகளும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பேரறிஞர்கள், உண்மையை அறிந்தவர்கள். அவர்கள் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கையை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா என்ற மந்திரத்தை எந்நேரம் சொல்லிக் கொண்டிருங்கள். அது உங்களை மாற்றும், உங்கள் செயல்களை மாற்றும், உங்கள் கெட்ட குணங்களை உங்களிடமிருந்து பிரிக்கும். நல்லவர்கள் நம்மோடு சேருவார்கள். நன்மையே பயக்கும். என்றுமே நாமத்தை மறவாதீர்கள். ஜெய் பகவான் யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. கடவுள் எங்கும் இருக்கிறார். பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. பகவான் மட்டுமே இருக்கிறார் என்ற இந்த உண்மையை திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வர வேண்டும். வாயாலும் திரும்ப திரும்ப மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அறிவுபூர்வமாகவாது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை பகவான் பார்த்து கொள்வார். பகவான் என்றும் நிலைத்திருக்கிறார். எல்லோர் நெஞ்சிலும் பகவான் நிலைத்திருக்கிறார். உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. ஜெய் பகவான் யோகிராம் சரத்குமார். என்றும் மறவாதீர்கள்.